குட் மார்னிங் மேடம். ஐ எம் காவ்யா. நியூவா ஜாயின் பண்ணியிருக்கிறேன் தமிழ் ப்ரொஃபசர். தெரியும். மேனேஜ்மெண்ட்ல நீங்க வரதா சொல்லியிருந்தாங்க. நீங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கணுங்கிறத நான் அப்புறமா டைம் டேபிள் போட்டுட்டு சொல்றேன். சரிங்க மேடம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃப்ரெஷர்ஸ், அதனால நீங்க அங்கே இருங்க. இன்னைக்கு பசங்க கொஞ்சம் ஓவரா வாழ்த்தனை பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியலனா என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். ஐ கேன் மேனேஜ். பூமிக்கு வந்தாய தேவதை போலவே அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. மேமுக்கு இன்னும் டைம் டேபிள் போடல, அதனால ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி நடக்குதுல, அங்க கூட்டிட்டு போ. சரிங்க மேம். அனி, உண்மையாவே இவங்க ப்ரொஃபஸரா? ஆமாடா, இதுல என்ன டவுட் உனக்கு? இல்ல, பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தெரியறாங்க, அதான் கேட்டேன். டேய் அர்ஜுன், அனி நிஜமாவே பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தெரியறாங்க, அதான் கேட்டேன். மாதிரிலாம் இல்ல, உன்னை விட அவ சின்ன பொண்ணுதான். அப்புறம் எப்படி? நீ மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு பண்ணல. உன்னை விட 2 வயசு சின்ன பொண்ணுதான். ஆனா அதுக்காக மரியாதை இல்லாம நடந்துக்க கூடாது. எல்லா ப்ரொஃபஸருக்கும் கொடுக்குற மரியாதையை அவங்களுக்கும் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்துடலாம். டேய் இரு, இப்பதான் கவனிக்கிறேன். காலையில வேற ட்ரெஸ் போட்டிருந்த, இப்போ வேற மாத்திட்ட. அது அண்ணனை வெறுப்பேத்தா. அடப்பாவி. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு இரு. உங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் உடனே நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டே இருக்காரு. சரிங்க அண்ணி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன ஆதி இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்கேன்? ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்துச்சுடா. பெரிய கேட்டரிங் ஆர்டர். ஒரு பிசினஸ் மேன் தான் கால் பண்ணாரு. ஆனா 2 டேஸ்க்குள்ள எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சாகணும். ஆர்டர் எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். எது 2 டேஸ்க்குள்ளயா? சான்ஸே இல்ல. ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி சொன்னா கூட நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைப்போம். 2 டேஸ்க்கு முன்னாடினா சான்ஸே இல்ல மச்சான். இது ஒரு பெரிய ஆர்டர். இதை விடணும்னு எனக்கு தோணல மச்சான். இதை நல்லபடியா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டா நிச்சயமா நமக்கு இதனால பிசினஸ்ல நல்ல லாபம் வரும். ஷார்ட் பீரியட்குள்ள இதை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டா நமக்கு இதுல நல்ல பேரும் கிடைக்கும். முடிவு பண்ணிட்டு தான் இப்ப கூப்பிட்டுருக்கேன். சரி ஓகே, என்ன பண்ணாலும் சொல்லி பண்ணிடலாம். அவங்களுக்கு ஆல்ரெடி மெனு அனுப்பிட்டேன். அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்ததும் நம்ம ப்ராசஸிங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரிடா, சிறப்பா பண்ணிடலாம் விடு. மச்சான் 2 டேஸ் தூங்காம கொள்ளாம வேலை செய்ய வேண்டியது இருக்கும், பாத்துக்கோ. சரிடா, அதெல்லாம் பாத்துக்கலாம். ஹாய் அத்தான். வா மகா. ஆமா, இந்த ராத்திரியில அக்கா கூட உட்காராம இவர் கூட என்ன டிஸ்கஷன்? ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. 2 டேஸ் கண் முடிச்சு வேலை பார்க்க வேண்டியது இருக்கும், அதான் பேசிட்டு இருக்கோம். சமையல்கார வேலைக்கு இவ்ளோ பெரிய பில்டப். மகா, இப்பெல்லாம் சமையல்காரங்க தான் பெரிய பெரிய சாதனை எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. அதான் தெரியுமே. சரி, நீங்க 2 பேரும் எப்ப சாதனை படிக்க போறீங்க? சீக்கிரமாவே நடக்கும். சரி, இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ற? என்னன்னே தெரியல அத்தா. கொஞ்ச நாளாவே சரியா சாப்பிட தோண மாட்டேங்குது. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கா அத்தா. ஆனா மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? என்னமா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல அத்தா. ஏங்க ஏங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இதோ வரேன் திவ்யா. அத்தா, அக்கா கூப்பிடுறேன், சீக்கிரம் போங்க. இல்லைன்னா அப்புறம் அடிதான் விழும். மச்சான் நீ உட்காந்துரு, நான் இப்ப வந்துடுறேன். டேய் இருடா, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிடும். இருடா, ஒரு தடவை கூப்பிட்டுட்டான், 2வது தடவை கூப்பிடுறதுக்குள்ள போகலைன்னா இவ சொன்ன மாதிரி எனக்கு அடிதான் விழும். நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு உடனே வந்துடுறேன். டேய் ஆதி. ஓ, சார் பார்க்க மாட்டீங்களா? இப்ப எப்படி பார்க்க வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ அம்மா. ஏய் என்னாச்சு? சும்மா. இம்சா. ஏன் கார்த்திக், உங்களுக்கு என்ன கழுத்துல சுளுக்கா? இல்லையே, ஏன்? நான் வந்ததும் கழுத்து தொங்கிருதுல, அதான் கேட்டேன். எதுவும் பேச மாட்டீங்களே? பரவாயில்ல, உங்களுக்கும் சேர்த்து நானே பேசுறேன். கார்த்திக், நான் அத்தா கிட்ட சொன்னதெல்லாம் நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்பெல்லாம் கொஞ்ச நாளா பசிக்கவே மாட்டேங்குது. அப்படியே பசிச்சு சாப்பிட்டாலும் நல்ல தூக்கமே வர மாட்டேங்குது. தூங்கி எந்திரிச்சாலும் அந்த கனவுல நீங்க தான் வரீங்க. வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. ஆதி வந்ததும் எனக்கு கால் பண்ண சொல்லு, நான் கிளம்புறேன். கார்த்திக், கார்த்திக், எதுக்கு இப்படி விலகி விலகி போறாரு? அவர் மேல நம்ம உயிரா இருக்கோம். ஆனா ஏன் அவருக்கு புரியவே மாட்டேங்குது? கார்த்தி எங்க போனா? அவருக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் ஆதான், அதான் கிளம்பிட்டாரு. ஓ அப்படியா, சரி ஓகே. ஆமாத்தா, எனக்கு ஒரு டவுட். இப்பதானே உள்ள போனீங்க, அதுக்குள்ளேயும் கோட்டை காணோம். செம ஃபாஸ்ட் தான் நீங்க. என் அக்கா லக்கி தான். ஏய் வாயாடி, வர வர உனக்கு வாய் ஓவரா தான் ஆயிருச்சு. ஒழுங்கா போய் படிக்கிற வேலை பாரு. நீங்களும் அக்காவும் இந்த விஷயத்துல மட்டும் ஒரே மாதிரி இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் படி படின்னு. இப்போதைக்கு உனக்கு படிக்கிற வயசு, தேவையில்லாம மனசு அலப்பாய விடாத. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. வரேன்.
காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வேணும் லஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு இப்போ லேப்டாப்பை வச்சு தட்டிக்கிட்டு இருக்கு. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லடா, ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. அவங்களுக்கு மெனு அனுப்பியிருந்தேன். லிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. இப்போ அந்த மெனுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் நான் வரிசையா டைப் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சிட்டேன்னா நாளைக்கு எம்ப்ளாயிஸ்ட்டு கொடுத்துட்டு இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிடலாம். இதெல்லாம் மார்னிங் பண்ணலாம்ல. பண்ணலாம் தான், ஆனா டைம் ரொம்ப இல்லையே. வெறும் 2 நாள் தான் இருக்கு. அதான் 2 நாள் இருக்குல்ல. நீங்க நினைச்சா ஒரே நாள்ல இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பக்காவா முடிச்சிடுவீங்க. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் முன்னாடி ஏற்பாடு பண்றது நல்லது தானே. சரி ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா அது காலையில பண்ணுங்க. இப்போ வேண்டாம். மார்னிங் இருந்து ஒர்க் பார்த்துட்டு இப்பவும் பார்த்தா டயர்ட் ஆயிருவீங்க. ஏய், ஒரு 10 நிமிஷம் டி, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி அப்படின்னா நான் தூங்கவா? தூங்கு. லைட் போட்டிருக்கிறது டிஸ்டர்பா இருந்தா சொல்லு, நான் வேணா வெளியே போய்க்கிறேன். இது வெளிய போறாரா இவரா? யோ நிஜமாவே தூங்கிடுவையா? சரிடி, தூங்கு. யோ சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நிஜமாவே தூங்கிடுவேன். அட, நானும் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். இது முக்கியமான ஒரு குட்டிமா. அதனால நீ நல்லா தூங்கு. நம்ம எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். எனக்கும் இன்னைக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. எது இன்ட்ரெஸ்ட் இல்லையா? காலையில காலேஜ் கிளம்பும் போதே பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா லஞ்ச் இல்லையான்னு கேட்டா அது செல்லம், அது மார்னிங். ஆனா இப்போ நைட். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தூங்கு, நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். அத ஒண்ணு நீ சொல்ல வேண்டாம். எங்களுக்கே தூங்க தெரியும். ஆளை மூஞ்சி முகரையும் பாரு. என்னடி இவ்ளோ கோவப்படுற? என்ன வேணுமா? ஆ, எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். காலையில கேட்டியங்கிறதுக்காக ஏதோ பக்கத்துல வந்தா ஓவரா பண்ற. குட்டிமா, மார்னிங் நான் கேட்டது உண்மைதான். ஆனா இப்ப நீங்க நெளியறது எனக்காக நெளியற மாதிரி தெரியலையே. சரி எதுக்கோ உனக்கு புரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்னமா? சாரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. டேய் இப்படி சொல்லி சொல்லி வேலையை முடிச்சிட்டு அப்புறம் என்கிட்ட வந்தா அவனை கொன்றுவேன். செல்லம், நான் உங்களை தூங்க சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. மவனி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் சொல்றேன். உன்னோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப பாரு. டேய் ஃபைனலா கேக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இல்ல? நீ எத்தனை டைம் கேட்டாலும் இன்னைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. இப்ப சொல்லு இன்ட்ரெஸ்ட் இல்ல. 2 100 வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் அனல் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொன்ன. அப்ப வரல, இப்ப வந்துருச்சு. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ம் பாடும் மை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே கேட்டு ஏங்கினேன் நான் என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். ஏங்க மெதுவாங்க. செல்லம், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன இப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்கிட்டு இப்போ மெதுவான்னு சொன்ன என்ன அர்த்தம்? அசைவம் வேண்டாம் சைவம் வேணும்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சு. என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ. என்ன மேடம், இப்போ இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா? ம், இன்னும் அதிகமா தான் இருக்கு. உங்களுக்கு? எனக்கு எப்பவும் இன்ட்ரெஸ்ட் மேல குறையவே குறையாது. இன்னொரு தடவை கூட எனக்கு ஓகே தான். சீ போங்கங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி. செம்ம நாட்டுக்கட்டு தான் நீ. பல்லு முளைச்சா அட பொட்டி பாலு பூனைக்கு, அந்த வகையில் நான் யோகக்காரன்டி. சீ லூசு. மேடம், வெக்கப்பட வேண்டிய நேரத்துல வெக்கப்பட மாட்டீங்க. இப்ப அநியாயத்துக்கு வெக்கப்படுறீங்களே. ம், அதெல்லாம் அப்படிதான். சரி இந்த தடவையாவது நமக்கு குழந்தை நிக்கும்ல. குட்டிமா, அதெல்லாம் நம்ம கையில இல்ல. அதெல்லாம் தானே நடக்கும். நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. இல்லைங்க, எனக்கு குழந்தைனா அவ்வளோ பிடிக்கும். ஆசையா இருக்கு. ஆனா பாருங்க, கல்யாணம் ஆகி நமக்கு 3 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு நல்ல செய்தி சொல்லலன்னு சொல்லி ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் கூட பதில் சொல்லிடலாம். ஆனா எனக்கும் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். ஆசையா இருக்கு. இந்த தடவை நிச்சயமா குழந்தை நின்றுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி மட்டும் நடந்துச்சு இந்த உலகத்திலேயே சந்தோஷமான நானா தான் இருப்பேன்.